பசங்க, ஒரு பக்கம் அடிதடி சண்டை, ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப், இதுக்கு நடுவில் லவ். எங்கே பார்த்தாலும் லவ். பார்க்கிங்கில், கேன்டீனில், லைப்ரரியில், கிளாஸில், பாஸ்கெட் பால் கோர்ட்லன்னு எல்லா இடத்துலையும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா காத்தெல்லாம் காதல். இந்த காதல் பார்த்தீங்கன்னா ட்ரூ, ஃபேக், ஒன் சைடட், சிச்சுவேஷனல், செல்ஃப், இன்ஃபாக்சுவேஷன், ஆப்சசிவ், டாக்ஸிக் அண்ட் மோர். ஆனால் இந்த லவ் ஸ்டோரியை எதில் சேர்க்குறதுன்னு தெரியல. மேபி பிகாஸ் இட் கம்ஸ் அண்டர் எவ்ரிதிங். காதல் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி சொல்லாமல் மெல்லமாக வந்து மனசில் உட்காரு. இறுக்கி பிடிச்சா நசுங்கிடும். அதுவே இடம் கொடுத்தா சிறகடிக்கும். In today's class, we are going to learn about Romeo and Juliet, a play by William Shakespeare. Let me begin with a question that has many answers. What is love? Anu? Love is a feeling, not a choice. Wow, it's a nice description. Where did you read it? I didn't read it anywhere, ma'am. It just sort of popped up in my mind. Karthikeyan, shut up. முடிச்சிட்டியா? இல்லை, இது பத்தாது. You need to write more to compensate your absence. யார்ட்டையாச்சும் ஹெல்ப் கிட்ட பண்ணு. ஓகேவா? அனு அனு ஹாய். ஹாய். லாங் லீவ் எடுத்தனால மேம் என்ன அசைன்மெண்ட்டில் இன்னும் நிறையா கண்டென்ட் போட சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன கண்டென்ட் போடுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஹெல்ப் பண்ண முடியுமா? பிபிசி போகலாமா? ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். சரி, பரவாயில்ல. நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். இன்னைக்கு கிளாஸில் லவ் கொடுத்த டெஃபினிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓ, தேங்க்ஸ். எப்படி தோணுச்சு? எக்ஸ்பீரியன்ஸ். பாஸ்ட் ஹார்ட் பிரேக் வேறு என்னவா இருக்கும்? என்னாச்சு? கண்டிப்பாக மேலே தப்பு இருக்காது. ஐம் ரைட்? எப்படி சொல்கிற? நீ பார்க்க நல்ல பொண்ணாக தான் இருக்கு. ஐ ஆம் அ நைஸ் கேர்ள் who made mistakes. என்ன மிஸ்டேக்? No, seriously, you don't want to hear it. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா ஐ ஹவ் லாட் ஆஃப் டைம் டு கில். நீ உன்னோட கதையை சொன்னால் நான் என் கதையை சொன்னேன். டீல்? ஓ, நீ மூவ் ஆன் ஆகுறதுனால அதை பற்றி பேச உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையோ? மூவிங் ஆன்னா என்ன? ஓகே டீம். என்னை பொறுத்த வரைக்கும் மூவிங் ஆன்னா யூ ஸ்டில் லவ் தெம். ஆனால் அவங்கள பற்றி யோசிச்சா ஹர்ட் ஆகாமல் இருக்கும். வா, இந்த விதத்தில் நான் யோசிச்சது. அது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப். ஆனால் அழகாக இருந்துச்சு. நீ நடக்கும் போது நெஞ்சு தாண்டுது, நெடிய காற்றில் நம் காதல் துள்ளுது. என் உள்ளம் பட்டாம் பூச்சி, உருகிறேன் உன் கண்ணை பார்த்தாலே. சொல்லாம வந்த சிரிப்பு என் உயிருக்கு புதுசா ரகசியம். அவளுக்கே நான் உலகமே, ஒரு நொடி மறந்தவன் நானே.
என்ன பண்ண? நான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு அஷூர் பண்ணுங்க. அவன் கடைசி வரைக்கும் இருப்பான்னு உனக்கு அஷ்யூர் பண்ணானா? இல்லை, அதனால தான் என்னாலையும் பண்ண முடியலையானுங்க. எப்படி பிரிஞ்சிங்க அதை சொல்லு. ப்ராமிஸை நான் ஒன்றுமே பண்ணலை. அது நானே இல்லை, அது வேற யாரோ. நான் பண்ணலை, நான் பண்ணல. ப்ளீஸ் பேசு, என்ன நம்பு ப்ளீஸ். நீ நினைச்ச மாதிரி எங்களை பிரிச்சுட்டல. சி, இவ்வளவு சீப்பான நினைச்சே பார்க்கல. இதுக்கு மேல என்ன பேச இருக்கு? இன்னும் தெரியறதுக்கு முன்னாடியே மேகா எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட். அவதான் எனக்கு முக்கியம். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. சும்மா சும்மா இதா பண்ணாத அதா பண்ணாத என்ன சொல்றியே? எப்பவாச்சும் நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கியா? இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் லைஃப்ல ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். என்ன ஒரு வருஷம் அழுவியா? அவ்வளவுதான், நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல ஆயிட்ட. உன்னை நான் லவ் பண்ணிருக்கவே கூடாது. போன்ல சார்ஜ் இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. நான் போறேன். நீ திரும்ப பேச ட்ரை பண்ணலையா? ஈகோ 2 பேருக்கும். யூ நோ யூ டிசர்வ் பெட்டர். சரி, ஓகே, இப்போ உன்னோட டர்ன். இது பிரேக்கப் ஸ்டோரி தான். ஓ, என் எக்ஸ் என்னை ஏமாத்திட்டா, ஆ. அவ்வளோதான். ஆ? உன்னோட அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு? என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான், அவனை காலேஜ் முடிஞ்சு போல. சரி, பார்க்கலாம். பாய். சரி, ஓகே, இப்போ உன்னோட டர்ன். இது பிரேக்கப் ஸ்டோரி தான். ஓ, என் எக்ஸ் என்னை ஏமாத்திட்டா, ஆ. அவ்வளோதான். ஆ? உன்னோட அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு? தெரில, எனக்கு தான் கார் ஆக்சிடென்ட்னால எல்லாம் மறந்துச்சு. இப்போ நான் சொன்னதே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு சொன்னாங்க. அவளை எனக்கு ஞாபகமே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸும் யாருன்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. பேட் மெமரிஸ். இப்போ யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கும் விருப்பம் இல்லை. ஆக்சிடெண்ட்டில் என்னோடய ஃபோன் இருந்துச்சு. ஸோ ஐ லாஸ்ட் ஆல் ஃபோட்டோஸ், சேட்ஸ், எவ்ரி திங். உனக்கு தெரியும்ல, ஆக்சிடென்ட்னால தான் நான் காலேஜ் வரலன்னு. ஆ. நல்ல மெமரிஸ்னால் யாரையும் தெரிஞ்சுக்கலாம், பேட் மெமரிஸ்லாம் இருக்கு. ஒரு நாள் கண்டிப்பாக தெரிய வரும். யாராச்சும் சொல்லுவாங்க, இல்லைனா ஏதாச்சும் ஃபோட்டோ சிக்கும். என்னோடய சோஷியல் மீடியா அக்கௌண்ட், பாஸ்வேர்ட் எல்லாம் மறந்துட்டேன். ஸோ ஓப்பன் பண்ண முடியும். இல்லைனா கூட அதில் பார்த்துருப்பேன். நான் சேஞ்ச் ஆகுறதுக்கு நீ டைம் தரல, அதே மாதிரி நீ சேஞ்ச் ஆக நான் டைம் தரல. 2 பேருக்கும் சேஞ்ச் ஆக விருப்பமும் இல்லை. ஒருவேளை நம்ம விரும்பின அந்த மாற்றம் தான் நம்மளை பிரிச்சுதோ என்னமோ. அனு, நான் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணேன்னு என் மேலே பழிய போட்டேன்.
being blamed for something that I didn't do by the person I trusted the most in this world. You will never understand the pain. எப்படி இல்லைன்னு உனக்கு மட்டும் கடவுள் ஈஸியாக மறக்கிறதுக்கு வரம் கொடுத்தாரு. சே, ரொம்ப ஈஸியாக மறந்துட்டல்ல. மேபி we are still together in another universe. உனக்கு ஏன் என்ன பிடிக்கும்? பிடிக்கிறதுக்கு ரீசன் வேணுமா? எப்போ கேட்டாலும் இதே தான் சொல்கிறேன். See, I didn't choose to love you. I just fell in love. நீ எங்கே போனாலும் யூ ஆர் மை பட்டர்ஃப்ளை. காதல் வந்து நின்ற பாதை கண்ணீரையும் காற்றையும் தாங்குதடி. என் லயத்தில் நீ சேரும் பொழுது உலகமே வெண்ணிலா நீயாச்சு. அடியோடுற இந்த உணர்வுக்கு பெயர் தெரியல. உன் நெஞ்சில் நான் தங்கி வாழ எத்தனை நாள் வெயிட்டா. கூப்பிடு கண்ணே, ஓர் வார்த்தை சொல்லு, வா என் செந்தளி